அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொதுக்கல்வி நிறுவனங்களில் IPTA சேருவதற்கான அடிப்படை தகுதியாக மலேசிய கல்வி சான்றிதழ் SPM மட்டுமே தொடர்ந்து நீடிக்கும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் எந்த வகையான பள்ளிகளில் பயின்றிருந்தாலும் UPU ஆன்லைன் வழியாக உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த SPM தேர்வு முடிவுகளே முதன்மையான தகுதியாக கருதப்படும் என்று அமைச்சரவை முடிவின்படி தெளிவுபடுத்தியுள்ளது. பொதுக்கல்வி நிறுவனங்களுக்குள் நுழைவதற்கு மற்ற சான்றிதழ்களையோ அல்லது பிற தேர்வு முறைகளையோ கொண்டு அனுமதி வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமய பள்ளிகள் மற்றும் பொண்டோ பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இதில் எந்த பாகுபாடும் காட்டப்படவில்லை என கூறிய அமைச்சர், அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை தகுதியை உறுதி செய்வதற்காகவே இம்முறை பின்பற்றப்படுவதாக விளக்கம் அளித்துள்ளார். கல்வித்துறையின் அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி பல்கலைக்கழக படிப்புகளில் சேர SPM சான்றிதழ் கட்டாயம் என்ற அரசின் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.